எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சில்ட்ர பசங்க. ஒரு பாண்டை எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அந்த டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாண்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கோல்டன் பை, இந்தியா பாண்டு இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் கோல்டன் பை வெப்சைட் யூஸ் பண்ணி ஒரு பாண்டை எப்படி வாங்குறதுங்கிற டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போகிறோம். 2 டைப் ஆஃப் பாண்டு நீங்கள் வாங்க முடியும். ஒன்று இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், ஐபிஓன்னு சொல்லுவாங்க. இந்த பாண்ட் இப்போ தான் முதல்ல மார்க்கெட்டுக்கு வர்றதுனால உங்களால் கம்மி ப்ரைஸில் இந்த பாண்டை வாங்க முடியும். ரெண்டாவது செகண்டரி மார்க்கெட் இல்லைன்னா லிஸ்டட் பாண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பாண்டை ஏற்கனவே ஒருத்தவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க இந்த பாண்டை ரீசேல் பண்ணுறாங்க. அதனால் இந்த பாண்ட் எப்போதுமே கம்மி ரேட்டுக்கு கிடைக்காது. மினிமம் நீங்கள் 1 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி செகண்டரி பாண்ட்ஸை வாங்குறதுக்கு. இந்த 2 டைப் ஆஃப் பாண்டையும் நீங்கள் கோல்டன் பை வெப்சைட்டில் வாங்க முடியும். முதல்ல கோல்டன் பை வெப்சைட்டில் சைன்இன் பண்ணிக்கோங்க. அதில் ப்ராடக்ட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்சிடி ஐபிஓஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது லைவில் இருக்கிற எல்லா ஐபிஓஸும் இதில் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு நான் இந்த ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னா இதில் இன்வெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் இந்த ஐபிஓ பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஐபிஓ என்றைக்கு க்ளோஸ் ஆக போகுது, அது எவ்வளோ ரிட்டர்ன் தரப்போகுது, மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் நாம் எவ்வளோ பண்ணணும், அந்த பாண்டோட கிரெடிட் ரேட்டிங் என்னங்கிறதையும் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த பாண்ட் மொத்தம் எத்தனை சீரீஸில் வரப்போகுதுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த பாண்ட் மொத்தமாக 10 சீரீஸில் வரப்போகுது. டென்யூர் பொறுத்த வரைக்கும் 2 வருஷத்துலேருந்து 10 வருஷம் வரைக்கும் இந்த பாண்ட் இருக்குது. பேஅவுட் பொறுத்த வரைக்கும் மந்த்லி, இயர்லி, குமுலேட்டிவ் ஆப்ஷனும் இவங்க தராங்க. அதுக்கப்புறமா இந்த பாண்டுக்கு என்னென்ன ஸ்ட்ரென்த் இருக்குது, இந்த பாண்டுக்கு என்னென்ன வீக்னஸ் இருக்குங்கிற இன்ஃபர்மேஷனும் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கம்பெனியோட ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் பற்றி இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கம்பெனியோட ரெவென்யூ, கம்பெனிக்கு எவ்வளோ கடன் இருக்குது, கம்பெனிக்கு எவ்வளோ நெட்வொர்க் இருக்குது, எவ்வளோ ப்ராஃபிட் இந்த கம்பெனி பண்ணியிருக்குங்கிற எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். அதுக்கப்புறமா கிரெடிட் ரேட்டிங் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த பாண்டுக்கு என்ன கிரெடிட் ரேட்டிங் இருக்குது, இந்த கிரெடிட் ரேட்டிங்கை யார் கொடுத்துருக்காங்கிற டீட்டெயிலும் உங்களுக்கு கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு சீரீஸை சூஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு நான் சீரீஸ் 3 செலக்ட் பண்ணுறேன். ஏன்னா இது ஒரு 3 வருஷம் டென்யூர் உள்ள பாண்ட். ரிட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 9.75% எனக்கு ரிட்டர்ன் தர போகிறாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் 10,000லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்குங்கிற டீட்டெயிலை பார்க்குறதுக்கு கேஷ் ஃப்ளோ டைம்லைன்னு இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வரும். இதில் எவ்ரி மந்த் உங்களுக்கு எவ்வளோ பணம் ரிட்டர்ன் கிடைக்குங்கிற டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. மெச்சூரிட்டி ஆகிறப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டும் எனக்கு திரும்ப கிடைக்க போகுது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் அதிகப்படுத்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ரிட்டர்னும் அதிகமாகும். உதாரணத்துக்கு இப்போ நான் 25,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா எனக்கு எவ்ரி மந்த் கிடைக்க போகிற ரிட்டர்ன் 194 ரூபாய் எனக்கு கிடைக்க போகுது. இல்லை எனக்கு ஒரு ரவுண்ட் அமௌண்ட்டாக வேணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை ஐபிஓன்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் உங்களோட பேன் நம்பர், பேர், டிமேட் அக்கௌண்ட் நம்பர், யூபிஐடி எல்லாமே அவங்களே ஃபில் பண்ணிவிடுவாங்க. அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அப்ளை ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். உங்கள் யூபிஐ ஆப்புக்கு பேமெண்ட் ரெக்வஸ்ட்டும் வரும், அதை நீங்கள் அப்ரூவ் பண்ணிக்கோங்க. இந்த பாண்டோட க்ளோசிங் டேட் செப்டம்பர் 4. அதுக்கப்புறம் தான் இவங்க அலோகேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த பாண்ட் அலோகேட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்கள் பணத்தை பேங்க்லேருந்து டெபிட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இமெயிலும் அனுப்புவாங்க. பாண்டுனா என்ன, அது ஏன் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஒரு பாண்டை எப்படி சூஸ் பண்ணுறது, இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். நன்றி, வணக்கம்.